அண்ணா, ம் இந்த நம்ம நாட்டில் ம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ம் நடந்து போய் அதேசம் முடிவாராயிட்டு. ம் அவங்க நீட்டு தேர்வை ஒழிக்க வேண்டியன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ம் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வடிவில் அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தார் இல்லையா, ஆமாம் அவர் அந்த நேரத்தில் எலெக்ஷனில் நிற்கும்போது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஆமாம் தேர்தல் வாக்குறுதியாட்டு நீட்டை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் நீட்டை ஒழிச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிச்சோம், அதில் ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னுட்டு உதயநிதி கூறியிருந்தாப்புல. ஆமாம் ஞாபகம் இருக்குதா? ஆமாம் ஆமாம் கூறியிருந்தாப்புல. ஆனால் ஒன்று, இது அதுக்கு முன்னாடியே கோர்ட்டில் ஆர்டர் போட்டு இந்தியா முழுவதுக்கும் நீட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது யாரை கொண்டு, எந்த அரசியல்வாதி கொண்டு மாற்ற முடியாது. முடியாதுன்னு அப்படி தேவைன்னா இவங்க கோர்ட்டில் தான் போய் எதுவும் பார்க்கணும், அதுக்கு போகவும் மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஒன்லி இதை வச்சு அவங்க மக்களை ஏமாற்றி ஒரு ட்ராமா மட்டும் போடுறாங்க அப்படிங்கிறது அரசியல்வாதிகள், புரியுதா? அல்லாமல் நீட்டை ஒழிக்கண்ணிட்டு நான் அரைஞ்சி ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களோ மாணவிகளோ இல்லைன்னா பெற்றோர்களோ மாணவர்களுக்கு பெற்றோர்களோ யாரும் வந்து ஒரு போராட்டமோ நீட்டை ஒழிச்சிருக்கன்ட்டு எந்த ஒரு முயற்சியோ இல்லைன்னா எங்கேயாவது அப்ளிகேஷன் கொடுத்து நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்லை, புரியுதா? ஒன்லி இவங்க தெரியும், இது எல்லாருக்குமே விவரம் உள்ள எல்லாருக்குமே தெரியும் நீட்டு ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு. விவரம் உள்ளவங்களும் தெரியும் நீட்டு தேவைங்கிறதும் தெரியும், புரியுதா? இன்னொன்று சொல்லிட்டா அவர்கள், எனக்கு சில அனுபவம், நான் சின்ன பிள்ளைகள் நான் கேள்விப்பட்டது சில. ஆமாம் ஊரில் சில பெற்றோர்கள் வந்து டாக்டராக இருப்பாங்க, அவங்க ஆஸ்பத்திரி இருக்கும் சொந்தமாட்டு, பிள்ளைங்க படிப்பில் ரொம்ப ஒரு இது மார்க் எடுத்திருக்காது. அப்போ அந்த பிள்ளைங்களை அவங்க காசு கொடுத்து படிக்க வச்சு, மெடிக்கல் படிக்க வச்சு கொண்டு, அப்போ சில ஆள்கள் சொல்லி கேள்விப்பட்டது இதெல்லாம் நான். எதுக்குன்னு சொன்னால் அவங்க ஹாஸ்பிட்டலை ஃப்யூச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஃபியூச்சரில் மெயின்டைன் பண்ணாமல் இல்லைன்னா தேவை வேண்டியதுதான். அப்போ ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு டாக்டர் வந்து அவன் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பான், ஒரு உயிருக்கு மேலே விளையாடிட்டு இருப்பான். அப்போ சொல்ல புரியலையா? அது நல்லதா? அது நல்லது இல்லை. ஒரு டாக்டராக வரக்கூடிய ஃபுல் அனுபவம் இருக்கணும், ஒரு உயிரோட விளையாடக்கூடிய விஷயம் ஆகும். அது அல்லாமல் எனக்கு வேண்டப்பட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் சில வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி நல்ல வசதி உள்ளவங்க, அவங்க கையில் நிறைய காசு உண்டு, பிள்ளைங்களை மினிமம் மார்க் எடுத்து +2 பாஸ் பண்ண பிள்ளைங்களை வந்து மெடிக்கல் படிக்க வச்சாங்க. அப்போ ஒரு டைமில் நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன மார்க் எப்படி கேட்டேன், மினிமம் மார்க்கு, அப்போ எவ்வளோ ரூபா சொல்லி இவ்வளோ லட்சங்கள் செலவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்ப நான் கேட்கேன், இது 5 வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பிரெயினுக்குள்ள வேலை இல்லை படிப்பு, அப்போ இதில் இவங்க மினிமம் மார்க் எடுத்த பிள்ளைகள் ஒரு MBBS பாஸ் பண்ணதுக்கு உள்ள அளவுக்கு இவங்ககிட்ட டேலண்ட் இருக்கா, அப்போ பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு ஆள் என்கிட்ட சொன்னது, கொஞ்சம் கூட காசு கொடுத்தாச்சுன்னா மெடிக்கல் MBBS சர்டிஃபிகேட் கிடச்சிட்டு போகுது, காசு இருக்கு இல்லையா, அதனால அப்படி சொன்னார். சரி ஓகே. அப்போ அந்த பிள்ளைங்க படித்து வந்து என்ன நீ ஒரு மருத்துவம் செய்வாங்க, ஒரு நோயாளிக்கு எப்படி மருந்து கொடுப்பாங்க வடிவேல், ஒரு நோயாளியை காப்பாற்ற முடியுமா சாகடிக்க முடியுமா, யோசித்து பாருங்க பாப்போம். ஆக ஒரு டேலண்ட் இல்லாத ஒரு டாக்டர் உருவாகி வந்தால் மக்களுக்கும் நாட்டுக்கும் கேடு ஒன்று. ரெண்டாவது என்னொன்று நான் சொல்லுங்க, இதே இதில் ஒரு நீட் எக்ஸாம் இல்லாமல் சாதாரணமாக யார் வேணாலும் படிக்கலான்னு படிக்காங்க இல்லையா, படித்து ஒரு வேளை இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை கொண்டுக்கிட்டு நாளைக்கு ஒரு சமயம் ஒரு வேலை விஷயமாட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு வைங்க, அங்கே இந்த சர்டிஃபிகேட் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னிடலாம், நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வெளிநாட்டில் படிக்காங்க, அங்கே வெளிநாட்டில் படித்தாலும் எல்லா இதையும் இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அப்படி நிறையா கல்லூரிகள் இருக்குது, புரியுதா? அதில் உள்ள சர்டிஃபிகேட் இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் இவங்க நம்ம இந்தியாவில் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு எக்ஸாம் எழுதி அதில் அவங்க பாஸ் ஆகினா மட்டும்தான் அங்கீகாரம் கிடைக்கும். அடுத்த டிகிரி முடிக்கணும், முடிச்சாதான் அங்கீகாரம் கிடைக்கும், அப்போ தான் அவங்க டாக்டர் தகுதி பெறுவாங்க. அதே போல் தான் இங்கே இருந்து இவங்க பிழைப்புக்காக இன்னொரு இடத்துக்கு போனாலும் இந்த நல்ல ஒரு டேலண்ட் இல்லாத பிள்ளைங்களாட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எங்கேயுமே இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஆகவே அது மனுஷன உயிர் ஆபத்து, வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணிவிடுங்க. வேற என்ன சொல்லுங்க, அது உயிருக்கு தான் ஆபத்து, வேற என்ன செய்யுது. அதனால டேலண்ட் உள்ளவங்க படித்து அந்தந்த தொழிலில் வர்றது நல்லது. அதுலேயும் டாக்டர் தொழிலுங்கிறது ரொம்ப ஒரு உயிர் காப்பு தொழில், புனிதமான தொழில், உயிர் காப்பு.